ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். அமுதாஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மசாலா பிரெட் தான் பார்க்க போறோம். வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொத்தமல்லியை கட் பண்ணிப்போம். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகா அதையும் கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா கொத்தமல்லி கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பிரெட்டை கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 6 பிரெட் எடுத்திருக்கேன். பிரெட்டோட சைடில் கட் பண்ணிக்கோங்க. சைடெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ நடுவில் கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ண பிரெட்டெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு பால் எடுத்து வச்சுருக்கேன், உப்பு, மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி, பச்சை மிளகா, 4 முட்டை, கட் பண்ணி வச்ச பிரெட்டு துண்டு. வாங்க இதை எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். தேவையான பொருள் போட்டுடலாம். மஞ்சள்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகுத்தூள், கொத்தமல்லி, பால், தேவையான அளவு உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தவா வச்சாச்சு. தவா நல்லா ஹீட் ஆகட்டும். பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தவா ஃபுல்லாக எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பிரெட்டை இது உள்ள போட்டு டிப் பண்ணிக்கலாம். நம்ம டிப் பண்ண பிரெட் துண்டை இதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் டிப் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு சைடு நல்லா குக் ஆயிடுச்சு. அது மேலே ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். இந்த சைடு 2 நிமிஷம் குக் ஆனால் போதும். 2 பக்கமும் குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். சூப்பராக மசாலா பிரெட் வந்திருக்கு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்லாம். எப்பவுமே தோசை, இட்லி இந்த மாதிரி சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம். இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.